இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே நம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சொத்த ஜீவநதி அவரே. ஜீவனாலே ஆமே, நித்திய ஜீவனால் ஆமே, சொத்த ஜீவநதி அவரே. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனே வாசம். துதிக்கிற ஜெபிக்கிற தேடுகிற ஜனங்கள் நடுவுல மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த மதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த மதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. ஹல்லேலூயா. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் ஆமென் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கோரி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர் மிகுந்திடுமை சுவிசேஷம் தனை கோரி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் Praise the Lord வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுமர மூளைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாயே சுமர மூளைக்கல்லாகி சீயோனிலே. ஆமே வாசம் செய்திடும் முன்னர் சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம்.
வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் ஆமே. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன் என்றார். ஆமே. தம் ஜனத்தாரின் மத்தியிலா தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஆமே. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இன்னும் நீர் வாசம் செய்வீராக ராஜா. ஆமே. எங்களோடு இந்த வருஷம் தங்கி இருக்கிறாரே. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. ஆமே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதி அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் ஆமே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீர் பூரணமே மகா பரிசுத்த மதுவே. மகிமை நீரை ஆமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. உன்னோடியாயே சுவர மூளை கல்லாகி சீயோனிலே முன்னோடியாய் ஆமே மூளை கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் ஆமே 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 வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே கர்த்தருக்காய் பிரகாசிக்கிற கிரியை செய்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களை கர்த்தர் நேசிக்கிறார். ஆமென். ஜீவதேவனே
செய்கிறார். சீர் மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கோரி உயர்த்திடுவோம். உம் நாமத்தை எல்லா எல்லைகளிலும் நாங்கள் இடுமை சுவிசேஷந்தனை கோரி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் ஆமென் ஆமென் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் ஆமென் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உலாவத்தக்கதான பரிசுத்தம் நிறைந்த கர்த்தருக்கு பயபக்தி நிறைந்த பிள்ளைகளாக இந்த வருஷம் முழுக்க நமக்கு காணப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை பறைசாற்றுகிற தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னார். நாமும் இந்த வருஷம் முழுக்க கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தத்தோடு அவர் நாமத்தை அநேகருக்கு அறிவிக்கிற பிள்ளைகளாக, தேவனால் நேசிக்கப்படுகிற ஆத்துமாக்களாக நம் மாறணும் எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய முன்னோடி கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாமும் இந்த பூமியில நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ள கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ, உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி ஆமென் வாசம் செய்கிறாரே. இன்னும் கர்த்தர் நம்ம நடுவில் வாசம் பண்ணணும். எல்லாரும் பாரத்தோடு தாகத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும் 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 என்மேல் அசைவாடும் 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 என்மேல் அசைவாடும். பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும். ஆமென். பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும் 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 என்மேல் அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். Holy Spirit அசைவாடும் என்மேல் அசைவாடும். பாழான உலகில் பாவம் நிறைந்த கேடு நிறைந்த இந்த உலகத்துல உடைய பலத்தினால் நிரப்புங்கப்பா. உலகில் பறந்திடவே உம் ரெக்கைகளை எனக்கு ஆமென் ஈந்திடுமே ஈந்திடுமே உம் ரெக்கைகளை எனக்கு ஈந்திடுமே 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 உம் ரெக்கைகளை எனக்கு ஈந்திடுமே. பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும். Praise the Lord.
பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் அசைவாடும் ஆமென் அசைவாடும் மேல் அசைவாடும் 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 மேக ஸ்தம்பமே இஸ்ரவேலர்களை வழிநடத்தின தேவனே எங்களையும் இந்த வாழ்க்கையில வழி நடத்த மேக ஸ்தம்பமே ஆமென் அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே 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 உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும். Our God is spirit. தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். வல்லமையின் ஆவி அசைவாடும் 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 அசைவாடும். Oh praise the Lord. ஆமென். அசைவாடும் 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 அசைவாடும். உன்னத மறைவே மூடிடுமே வல்லவர் நிழலே மறைத்திடுமே உன்னத மறைவே ஆமென் வல்லவர் நிழலே மறைத்திடுமே 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 உம் சிறகினால் என்னை மறைத்திடுமே மறைத்திடுமே ஆமென் சிறகினால் என்னை மறைத்திடுமே. பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் 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 ஆமென் அசைவாடும் மேக ஸ்தம்பமே இறங்கிடுமே அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே மேக ஸ்தம்பமே இறங்கிடுமே. Oh praise the Lord. ஆமென் நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே நிரப்பிடுமே ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம் அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே. பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவியே ஆமென் அசைவாடும் 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 என்னேல் ஆமென் அசைவாடும் praise the Lord. ஆமென் அசைவாடும் 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 பாழான உலகத்திலப்பா ஆமென் ஆமென் பாழான உலகில் பரலோகத்தை நோக்கி எங்கள் ஆன்மா பிரயாணப்பட பரிசுத்தத்துல நாங்கள் வாழ ஆமென் பாழான உலகில் பறந்திடவே ரட்சகரை எனக்கு ஈந்திடுமே 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 உம் ரட்சகரை எனக்கு ஈந்திடுமே 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 உம் ரட்சகரை
அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் பரிசுத்த ஆவியே ஆமென் வல்லமையின் ஆவியே அசைவாடும் 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 ஆமென் ஆமென் அசைவாடும் 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 ஆமென் ஆமென் அசைவாடும் எல்லா விக்கிரங்களுக்கும் பொல்லாங்களுக்கும் எங்களை மறைத்துக் கொள்ளுங்க ராஜா ஆமென் உன்னத மறைவே மூடிடுமே வல்லவர் நிழலே மறைத்திடுமே உன்னத மறைவே ஆமென் வல்லவர் நிழலே மறைத்திடுமே 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 உம் சிறகினால் எல்லை மறைத்திடுமே 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 ஆமென் எப்பொழுதும் இந்த பாதுகாப்பு மறைவு இந்த தேவ சமூகம் மறைத்திடுமே மறைத்திடுமே உம் சிறகினால் என்னை மறைத்திடுமே பரிசுத்த ஆவி அசைவாடும் வல்லமையின் ஆவி ஓ பிரைஸ் தி லார்ட் பரிசுத்த ஆவி ஓ ரிகாவா அசைவாடும் அசைவாடும் என்மேல் அசைவாடும் அசைவாடும் பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஆமென் அசைவாடும் அசைவாடும் தேவனுடைய பலத்தை தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம் ஆமென் அசைவாடும் 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 இன்மேல் ஆமென் ஒவ்வொருத்தர் மேலே அப்பா அசைவாடும் ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள்ல சிந்தனைகள்ல ஆழ்வி ஆன்மாவில ஆமென் அசைவாடும் அசைவாடும் ஓ ஷ்கலரரரா கரமகபதலரரரபா பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே ஆமென் கர்த்தருடைய ஆவி நம்மை ஆளுகை செய்ய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 பிரைஸ் தி லார்ட் அப்படியே நம்ம யாவரும் எழுந்து நின்றவர்களாக ஹalleluya பிரைஸ் தி லார்ட் thank you holy spirit hallelujah 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 praise the lord praise the lord அசைவாடும் 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 என்மேல் ஆமென் அசைவாடும் 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 ஆமென் பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவி அசைவாடும் பரிசுத்த ஆவியே ஆமென் வல்லமையின் ஆவி அசைவாடும் 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 ஆமென் ஆமென் அசைவாடும் ஹalleluya அசைவாடும் ஆமென் அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில நீர் இல்லாமல் நாங்கள் வெற்றியாக முடியாது என்று தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உடைய ஒத்தாசை உதவி நாங்கள் பெற்று 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 நாங்கள் இந்த பூமியில வெற்றியாக வாழ்ந்த ஆண்டவரே என் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா உம்முடைய சித்தம் போல என்னை என்று நீ நடத்தின ஆண்டவரே
எங்களுடைய விருப்பம், எங்களுடைய ஆசை, எங்களுடைய வழிகள் அல்ல, அவையெல்லாம் வீணானது. காலங்களும் வருஷங்களும் நேரங்களும் வீணாகி கொண்டே இருக்கும். நாங்கள் உம்மால தீர்மானிக்கப்பட்டவர்கள். உம்முடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் நடக்கணும். உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் வாழணும். உம்முடைய வசனம் சொல்லுகிறபடியே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம் சித்தம் போ என்னை என்றோ தற்பரனே நீர் நடத்தும். சொல்வோம். உம் சித்தம் போ என்னை என்றும். ஆமென். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. உம் சித்தம் போ என்னை என்றோ கர்த்தரே நீ நடத்து. உம் சித்தம் போ என்னை என்றோ கர்த்தரே நீ நடத்து. வழி பிரயாணி மூடனை போல் வழித்தவர். மூடனை போல நாங்கள் நடக்கக்கூடாது. சுய இஷ்டத்துல வாழக்கூடாது அப்பா. ஆமென். மூடனை போல் வழித்தவரா நடந்திடவே வழிதுவே என்று சொல்லோ. இனிய சத்தம் தொனித்திடட்டோ. வழிதுவே என்று சொல்லோ. இனிய சத்தம் தொனித்திடட்டோ. உம் சித்தம் போ என்னை என்றோ கர்த்தரே. ஒப்பு கொடுத்து ஜபத்தோடு உம் சித்தம் போ என்னை என்றோ கர்த்தரே நீ நடத்தும். சொல்வோமா. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. அக்னி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பம் அடியாரின் மேல் ஜொலித்திடட்டோ. அக்னி ஸ்தம்பம் அவ்வளவு பாதுகாப்பு நடத்துதல் எங்கள் மேல ஒவ்வொரு நாளும். அடியாரின் மேல் ஜொலித்திடட்டோ. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. இரவு பகல் கூட நின்று என்றென்றுமாய் நடத்திடுமே. உன் சித்தம் போ என்னை என்றோ கர்த்தரே நீ நடத்து. உம் சித்தம் போ என்னை என்றோ கர்த்தரே நீ நடத்து. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என்
மனுஷன் இந்த பூமியில இருக்கிற எந்த விஷயத்தையும் பெரியதா என் வாழ்க்கையில உம்மை விட நான் எண்ண மாட்டேன். யாதொன்றையோ புண்ணிய தேசம் காணும் வரை பரதேசியாய் சஞ்சரிப்பேன். பாரம் என்னை தாக்கிடாமல் பரதேசியாய் சஞ்சரிப்பேன். பாரம் என்னை தாக்கிடாமல் உம் சித்தம் போல் என்னை என்றோ கற்பரரே நீ நடத்தும். சொல்வோம். ஓம் சித்தம் போல் என்னை என்றோ கற்பரரே நீ நடத்தும். திருமார்பில் நான் சாய்ந்திடுவேன் மறுபிரயாண காலம் வரை. இந்த பூமியில ஒவ்வொரு நாள் உடைய மார்பில் உடைய சமூகத்தில் சாய்ந்து பரலோகம் வருகிற வரைக்கும் ஆமென். காலம் வரை பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. பரனே உந்தன் திருசித்தத்தை அறிவதல்லோ தூய வழி. உம் சித்தம் போல் ஆமென். ஒப்பு கொடுத்து எல்லாரும் நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றோ கற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. உம் ஞானத்தை எனக்கு தந்து உம் வழிதனிலே நடத்திடுமே. உம் ஞானத்தை எனக்கு தந்து உம் வழிதனிலே நடத்திடுமே. சத்ரு என்னை மேற்கொள்ளாமல் தினமும் என்னை காத்திடுமே. சத்ரு என்னை மேற்கொள்ளாமல் தினமும் என்னை காத்திடுமே. உம் சித்தம் போல் என்னை என்றோ கற்பரனே நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றோ கற்பரனே நீ நடத்தும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விருப்பம் நம்முடைய போக்கு எல்லாமே ஃபெயிலியர். அதெல்லாம் குறுகினது. கர்த்தருடைய சித்தம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய வழி, காண்பிக்கிற வழி, அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது நாம் நிச்சயமாய் வெற்றி உள்ள பிள்ளைகளாய் மாற முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து உம் சித்தம் போல் என்னை என்றோ கற்பரனே நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீ நடத்தும். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே என் இயேசுவே. என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம் என் பிரியனே
இயேசுவே எல்லாரும் உம் சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே நீ நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் கற்பரனே. அப்படியே நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, நீர் மகா ஞானி, நீர் மிகவும் பெரியவர், எங்களுடைய சித்தம் வேணாம் ஆண்டவரே, உம்முடைய வழியிலேயே நாங்கள் நடக்கணும், கீழ்ப்படியணும், அடிப்பணியணும், எங்கள் வாழ்க்கையை உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கணும், உம்முடைய வசனம் காண்பிக்கிற வழியில் நாங்கள் நடக்கணும் ஆண்டவரே. எங்களுடைய வீணான போக்கெல்லாம் இனிமேல் இந்த வருஷத்தில் வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிங்க. ம் ம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி அங்கே இருக்கிற பெண் உன்னை நம்பி உன்னை பின்னாடி வர மனதில்லாதிருந்தாலே ஆகில் நீங்களாயிருப்பாய், அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் போக வேண்டாம் என்றான். அல்லேலூயா. ஆபிரகாம் அதில் உறுதியாக இருக்கிறார். ஆண்டவர் எப்படி அழைச்சாரோ அந்த நிலையில் உறுதியாக இருக்கணும்னு சொல்லி அவர் மிகவும் நிலைவரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. நாமும் கூட கர்த்தர் எதிலிருந்து அழைச்சாரோ, எந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கினாரோ, எந்த மோசமான இடத்துலேருந்து நம்மளை வேறு பிரித்தாரோ, நாம் நல்லா பலப்படுற வரைக்கும் நாம் திரும்ப அப்படிப்பட்ட சகவாசங்கள், ஐக்கியங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வரவே கூடாது. அல்லேலூயா. பிரைஸ். நம்ம ஸ்டடியாக இருக்கணும்னு பார்த்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை சில எல்லைகளோடு கூட, சில பேரோடு கூட நம்ம அட்டாச்மெண்ட் வைக்கும்போது கர்த்தர் எங்கேருந்து நம்மளை ரட்சித்து கொண்டு வந்தாரோ மீண்டும் அதே மக்களோடு, அதே மோசமான இடங்களோடு கூட நம்முடைய ஐக்கியங்கள் காணப்படக்கூடாது. அல்லேலூயா. 16 பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இடம் இல்லை, கொஞ்சம் அந்த காலத்தில் அதுதான் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், நம்மளுடைய விசுவாசத்துக்கு தான் அவங்க வரணும். இல்லைங்காட்ட அவங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய விசுவாசத்தில் இல்லை, அவங்க இயற்கை மற்ற எல்லாத்தையும் அவங்க வழிபடுற ஒரு கேங்கில் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ரெபெக்கால என்ன பண்ணுறார்,
இந்த விசுவாசத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. எனவே ஆபிரகாம் தெளிவாக இருக்கிறார். நம்ம அவங்க கிட்ட போகக்கூடாது, நம்ம அவங்களுடைய வழியில் போயிடக்கூடாது. அவங்க என்ன பண்ணணும்? நம்ம வழியில் வரணும். நம்முடைய பரிசுத்தமான விசுவாசமான இந்த வழியில் வரணும்னு சொல்லி அவர் கேர்ஃபுல்லாக இருக்கிறார். அதே போல் தன் மகனை அங்கே அனுப்பக்கூடாது என்பதில் அவர் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. அவர் மட்டும் போகக்கூடாதுன்னு நினைக்கல. தன்னுக்கு பிறந்த சந்ததியும் எப்படி இருக்கணும்? தேவன் அழைத்த அழைப்புல உறுதியாக இருக்கணும். அதுதான் ஒரு பெரிய முக்கியமான விஷயம். ஹல்லேலூயா. நம்ம மட்டுமல்ல, நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சந்ததியும் கர்த்தருடைய வழியில், கர்த்தருடைய விசுவாசத்தில், கர்த்தரை சார்ந்து கொள்ளுறதில், கர்த்தரை பற்றி கொள்றதில் இருக்க வேண்டும் என்பதில் பெற்றோர்களாகிய நம் ஒவ்வொருவரும் மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இனிமேலும் கர்த்தர் யாருக்கெல்லாம் சந்ததியை கொடுக்க போகிறாரோ எல்லாம் முடிவு பண்ணுங்க. நான் மட்டுமல்ல, என்னுடைய சந்ததிகள், என் குடும்பம் எல்லாமே கர்த்தருடைய விசுவாசத்தில் நிற்கணும். கர்த்தருடைய பரிசுத்தமான வழியில் தான் நிற்போம். இந்த உலக மனுஷங்க போகிற போக்கில் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். உலக மனுஷங்களை மாதிரியே நம்மளும் மாறிடலான்னு நினைக்கிறவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஆபிரகாமை போல வேறு பிரிதல் ஜீவியத்தில் உறுதியாக இருக்கணும். அவங்க நம்ம வழிக்கு வரலாம், நம்ம அவங்க வழியில் போகக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது எவ்வளோ கோடியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நம்ம கொட்டி கொடுத்தாலும் சரி, என் ஆண்டவரை விட இந்த கோடி பெருசல்ல, என் ஆண்டவரை விட இந்த பணம் பொருளாதாரம் இது எதுவுமே பெருசல்ல. என் ஆண்டவருடைய வழி பரிசுத்தமான வழியில் தான் நான் நிற்பேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் தான் சொல்லப்படுகிறது பாருங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிச்சு பாருங்க. அவங்க நினச்சி கூட பார்க்கல. போனோன்னு நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா திரும்பி போக அவங்களுக்கு சமயம் வந்திருக்கும், போயிருக்கலாம். அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் திரும்பியும் பேக் அடிக்கல, பின்மாற்றத்துக்குள்ள போக விரும்பல, பின்மாற்றமான ஒரு வாழ்க்கை அவங்க விரும்பல. எதுலேருந்து வந்தாங்களோ அதையே அவங்க திரும்ப செய்யணும்னு பார்க்கல. இன்னைக்கு கூட கர்த்தர் எத்தனையோ விஷயத்தில் நம்மளை வேறு பிரிச்சிருக்கிறார். நாம் மீண்டும் 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 நம்முடைய பழைய பாரம்பரியங்களையும் பழைய வாழ்க்கையும் பழைய பாவ வட்டாரங்களோடு கூடவும் நம்முடைய ஜீவியத்துக்கு விரோதமான செயலுள்ள மனிதர்களோடு கூடவும் நாம் திரும்ப 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 நம்முடைய ஐக்கியங்களை நாம் அதிகமாக வைக்க பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது எத்தனை சொந்த பந்தமாக இருக்கட்டும், நிறைய சொந்த பந்தம் நமக்கு இருக்கட்டும், ரொம்ப நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் நம்முடைய ஜீவியத்திற்கு அது பெரிய நஷ்டம் வருதுன்னா நம்ம வேறு பிரிவது அவசியமான காரியம். ஹல்லேலூயா. அவங்க மேலான பரமதேசத்தையே, அவங்க சொந்த ஊரை விரும்பல, அவங்க எல்லாத்தையும் விட்டு இனிமேல் நம்ம எங்கே போனோம், இனிமேல் நம்ம எங்கே போனோம், எங்கே வாழணும், எங்கே இருக்கணும், நம்ம மேலே வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன, இதை தான் அவங்க அதிகமாக விரும்பினார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கூட நாம் எந்த பின்மாற்றமான காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. திரும்ப பழைய பாவங்கள், திரும்ப பழைய காரியங்கள், பழைய ஐக்கியங்கள் இதெல்லாத்தையும் உதறி தள்ளிவிட்டு தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளால் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 16ஆம் இருக்கிறவங்க தேவனை சேவிக்காதவங்க, அறியாதவங்க தான். 24ஆம் வசனம் 31-32 வாசிங்க.
ம் அவங்க சொல்கிறாங்க ஆபிரகாம் கிட்டேருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு, அவங்க வேலைக்காரன் வந்திருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாமுடைய கீர்த்தி அங்கெல்லாம் பரவி இருக்குது. ஆபிரகாம் இங்கேருந்து பிள்ளை இல்லாமல் அவன் சென்றான். நம்மளை எல்லாரையும் வேணாம், கர்த்தர் தான் வேணும்னு சொல்லி போனான். அவங்க நினச்சாங்க ஆபிரகாம் கிளம்பும் போது இவன் தனியாக போகிறான், ஊர் பேர் தெரியலாத இடத்துக்கு போகிறான், இவனால் வாழ முடியாது அப்படி இப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா கதை வேறு மாதிரி ஆயிடுச்சு. கர்த்தரை பின்பற்றி வந்ததுனால இவர் வாழ்க்கை, இவருடைய புகழ்ச்சி, இவருடைய கீர்த்தி பல இடங்களில் பரம்பரை அளவுக்கு கானான் தேசத்து மக்களே இவருக்கு பயப்படுறாங்க, மதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில், ஆசீர்வாதத்தில், சந்ததியில், புகழ்ச்சியில், பெயரில் ஆபிரகாம் உயர்ந்து நிற்கிறார். அப்போ ஆபிரகாம் கிட்ட இருந்து ஒரு ஆள் வந்திருக்கிறான்னு சொன்ன உடனே லாபான், ரெபேக்காளுடைய சகோதரன் லாபான் போயிட்டு ரிசீவ் பண்ணுறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. யார்? ஆபிரகாமா இல்லை, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறார்? அப்போ ஆபிரகாம் மட்டும் இல்லை, ஆபிரகாம் வேலைக்காரனோ அவ்வளோ கனத்துக்குரியவனாக அங்கே காணப்படுகிறான். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே, நீர் வெளியே. நீங்கள் வெளியே நிற்கக்கூடாது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். அவங்க புறஜாதி மக்களாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இனிமையான சொல், ஒரு ரிசீவிங், ஒரு வரவேற்கிற ஒரு காரியங்கள், அதே போல் அவங்கள பராமரிக்கிற ஒரு காரியங்களாக அவங்களுக்குள்ள அதிகமாக காணப்படுகிறது. அதனால தான் சொல்கிறேன், கல்ச்சர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த இடத்துல. மற்ற இடங்களில் மிக மோசமான ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. ஆண்டவர் கூட நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறார். நம்ம ரொம்ப ரஃப் அண்ட் ரூடாக, ரொம்ப கேவலமாக பேசுகிறோமா நம்ம வீடுகளுக்குள்ளே? நம்ம சாஃப்டாக பேசுகிறோமா? நம்ம சாந்தமாக பேசுகிறோமா? நம்ம அன்பாக பராமரிக்கிறத மாதிரி பேசுகிறோமா? அல்லது எடுத்தோம் கவுத்தோன்னு பேசுகிறோமா? இதெல்லாமே கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். இவங்க புறஜாதி மக்களாக இருந்தாலும் சரி, இவங்களுடைய கான்வர்சேஷன், இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய வரவேற்பு எல்லாம் மிக அருமையானதாக அது காணப்படுகிறது. அவங்க ஒட்டகங்களை கட்டவிழ்த்து, ஒட்டகங்களுக்கு வைக்கோலும் தீவனமும் போட்டு, அவனும் அவனோட வந்தவர்களும் தங்கள் கால்களை கழுவிக்கொள்ள, ரெபேக்காள் பார்த்தீங்கன்னா அத்தனை ஒட்டகத்துக்கு 10க்கும் மேற்பட்ட ஒட்டகத்துக்கு தண்ணீர் இறைத்து ஊற்றுகிறாள். இவன் சகோதரன் லாபான் என்ன பண்ணுறான்? ஒட்டகங்களை கொண்டு வந்து கட்டவிழ்த்து வைக்கோல் தீவனம் போட்டு தங்கத்தை இடத்து ஆயத்த பண்ணி, இப்படியாக வந்தவர்களை குளிர்விக்கத்தக்கதாக, அவங்க மனது குளிர்ந்து போகத்தக்கதாக அவன் மிகவும் ஒரு நல்ல வரவேற்பு அங்கே கொடுக்கறத நம்ம வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனங்கள் கூட இப்படிப்பட்டவங்களாக இருக்கணும். புறஜாதிகள் நடுவில் நம்ம சாட்சி உள்ள பிள்ளைகளாய், சாட்சி நம்ம சொல்கிறோம். சாட்சி என்பது எல்லாம் இதுதான், பரிசுத்தம்னு சொல்கிறோம். பரிசுத்தத்தில் இதெல்லாமே வரது தான். நம்ம வாயின் வார்த்தை, நம்ம பேசுகிற விதம், நாம் நடந்து கொள்கிற விதம், இது எல்லாமே கூட கர்த்தருக்கு முன்பதாக அது மிகவும் அது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இந்த புதிய ஆண்டில் நாம் பேசுகிற விதம், நாம் நடந்து கொள்ளுகிற விதம், பிறர் அசட்டை செய்யாமல், பிறரை நம்ம கோபப்படுத்தாமல், பிறரை நம்ம எடுத்தோம் கவுத்தோம் நம்ம பேசாமல், நம்ம வாழுகிற பகுதிகளில், நம்ம வசிக்கிற பகுதிகளில் மிகவும் சாந்தமான, பணிவான, ஒரு விசாரிக்கிறவர்களாக, பராமரிக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையோடு அநேகருடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவருடைய சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஒரு பிள்ளைகளாக நம்ம மாற வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாக நம்ம மாற 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 கர்த்தர் நிச்சயமாய் நம்ம மேல் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளுவார். வெளிநாட்டுக்காரங்க அவங்க ஏன் அவங்கள டெவலப்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தில் இருக்கிறாங்க, ஏன் முன்னேறுகிறாங்கன்னா அவங்களுடைய இயல்பே பார்த்திங்கன்னா மற்றவங்களை ரொம்ப புண்படுத்துகிற மாதிரி அவங்க இருக்க மாட்டாங்க. ரொம்ப மற்றவங்களை குளிர்விக்கிறது போல தான் பேசுவாங்க, சாஃப்டாக பேசுவாங்க, சாந்தமாக இருப்பாங்க. அதனால தான் கர்த்தர் அவங்க மேலாம் ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நாமும் கூட நம்முடைய இந்த எல்லா நம்முடைய முன்னோர்களுடைய இயல்புகள், கோப குறிகள், கரடு முரடான எண்ணங்கள், வார்த்தைகள், இதெல்லாவற்றையும் ஓரங்கட்டி நாமளும் ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் நான் உம்மை வெளிப்படுத்துகிற ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நான் பேசுகிறது எல்லாமே நிதானித்து மிக அன்பாக பரிவாக நான் பேசுகிற ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய வாயின் வார்த்தையை சேஞ்ச் பண்ணோம். நம்ம சிந்திக்கிற சிந்தனையை கபடான சிந்தனைகள், கேடுபாடான எண்ணங்கள், பிறர் மேலே குற்றம் பிடிக்கிற எண்ணங்கள், பிறரை மேலே ஒரு தவறான அபிப்பிராயத்தை எப்பவுமே வைத்திருக்கிற எண்ணங்கள், பகைமைகள், விரோதங்கள், இதெல்லாம் தூக்கி போடணும். இதெல்லாம் தூக்கி போட்டு ஜெபம் பண்ணாதான் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாருமே கர்த்தர் ஏழ்மை, சிறுமை, போராட்டம், பிரச்சனை நிறைந்த ஒரு இடங்களிலிருந்து தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நம்ம முன்னோர்கள் அப்படி இருந்ததுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற தன்மை தான் நமக்குள்ளே இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம்ம புதிய சிருஷ்டிகள். ஹல்லேலூயா. எல்லாமே ஒழியின ஆண்டவரே, நான் பேசுகிற வார்த்தை பேசும் பொழுதே எல்லாருடைய மனதையும் நான் குளிர்விக்கிற ஒரு மகளாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசிடக்கூடாது. இதை பேசினா என்ன ரியாக்ஷன் ஆகும், இதை பேசினா அங்கே கட்டப்படுமா இடிக்கப்படுமா, கட்டப்படக்கூடிய வார்த்தைகள் என் வாழ்க்கையில் வரணும். இதுக்கெல்லாம் நம்ம நிறைய ஜெபிக்க வேண்டும். அந்த ரெஸ்பெக்டபிள், அவனுடைய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா சாந்தம் இருக்குது, வரவேற்கிற தன்மை இருக்குது, கனப்படுத்துகிற தன்மை இருக்குது. கனப்படுத்துகிறான், மரியாதையான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறான், நல்ல வார்த்தைகளை என்ன பண்ணுறான், யூஸ் பண்ணுறான். நம்முடைய வாயில் கூட பிற இடத்துல பேசும்போது மரியாதையாக பேசணும், ஒருமையில் நம்ம பேசக்கூடாது. ஆடு மாடை கூப்பிட்ற மாதிரி வா போ இதெல்லாம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. நம்மளை விட இளையவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய தன்மைகளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படியாக ரெஸ்பெக்டபுளாக ஒரு தன்மையோட, ஒரு நல்ல வார்த்தைகள், கனப்படுத்துகிற தன்மையோட, வரவேற்கிற தன்மையோட, சாந்தமாக நம்முடைய வார்த்தைகளை நம்ம பேசி பழகும் போது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேலே நிறைய தங்கும். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. 34ஆம் வசனத்தை வாசிங்க. 34லேருந்து 48 வரைக்கும் நீங்கள் வாசிங்கன்னா, எலியேசர் நான் எப்படி வந்தேன், நான் எப்படி ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எப்படி கிரியை செஞ்சார், நான் இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை தான் என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு எதிர்பார்த்தேன், கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஸ்திரீயை எனக்கு காமிச்சார். கடைசியில் பார்க்கும்போது இந்த ரெபெக்காள் என் எஜமானுடைய சகோதரனுடைய மகளுடைய முறை தான் வருது, நெருங்கிய சொந்தமாக வருகிறாள் என்பதை கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை அனுக்கிரகம் பண்ணினார், கர்த்தர் உதவி செஞ்சார், கர்த்தர் இந்த காரியங்களை எனக்கு வழி நடத்தினார்னு சொல்லி தான் வந்த சாட்சியை கூட்டமும் இல்லை, குறைக்கவும் இல்லை, ஒன்றுத்தையும் அவன் எக்ஸாஜரேட் பண்ணவும் இல்லை, அதிகமாகவும் சொல்லலை, குறைச்சியும் சொல்லலை. என்ன நடந்துச்சோ அப்படியே அவன் அந்த வீட்டில் போயிட்டு அவன் சொல்கிறான். லாபான் கிட்ட, பெத்துவேல் கிட்ட, அவங்க மனைவி கிட்ட எலியேசர் போயிட்டு சொல்கிறார், இது மாதிரி உங்களுடைய மகளை கர்த்தர் எனக்கு சரியாக
கரெக்டாக காண்பித்து கொடுத்தாருன்னு சொல்லி அவருடைய டெஸ்டிமனி சாட்சியை எலியேசர் சொல்கிறார். பிரைஸ். அப்படி சொல்லும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கி கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு கர்த்தர் செய்த நன்மைகளை நம்ம அநேகருக்கு சொல்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மறக்கக்கூடாது, நம்ம அநேகருக்கு சொல்வதற்கு நம்ம மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா சொல்லாமா? எப்படி உங்களை ரட்சித்தார், உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, கர்த்தர் எப்படி மீட்டார், கர்த்தரால் என்ன நன்மை பெற்றோம், இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணணும். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட, நம்முடைய சொந்த பந்தங்கள்கிட்ட, ரட்சிக்கப்படாத மக்கள்கிட்ட நம்ம நிறைய ஷேர் பண்ணுற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சில பேர் இப்படி சாட்சி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இல்லாதது கொள்ளாதெல்லாம் சொல்லுவாங்க. நான் அப்படி இப்படின்னு சொல்லி ஒன்றுமே இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் சாட்சியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். ஒருத்தர் ரொம்ப மிகவும் மோசமான நிலைமையில், புத்தி சுவாதீனமே இல்லாத நிலைமையில் கர்த்தர் தொட்டார். ஆனால் அவர் சாட்சி சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, நான் அந்த ஊர்லேயே பெரிய மனுஷனாக இருந்தேன், நான் மதிப்புமிக்க மனுஷனாக இருந்தேன், எல்லாரும் என்னை பார்த்து பயப்படுவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறார், சாட்சியை மாற்றி சொல்கிறார். அப்படி சொன்னால் எடுப்படுமா? எடுப்படாது. கர்த்தர் எப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நம்மளை எடுத்தாரோ, என்ன நன்மையை செஞ்சாரோ அதெல்லாம் மறக்கவே கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு மறக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனையில், நம்ம ஜெபத்தில் அதெல்லாம் மறந்துட்டால் தான் நம்மளுக்கு ஒன்றுமே வராது. ஆராதனை பண்ண மாட்டோம், நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தை மறந்துடுவோம், எல்லாமே மறந்துடுவோம், கர்த்தரை முக்கியத்துவப்படுத்த மாட்டோம். எந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தாரோ எப்பவுமே மனசில் அதை வைக்கணும். ஹல்லேலூயா. தாழ்மையிலே நினைத்தவரே, இப்படி பாடும்போது வெறும் வாயில் பாடக்கூடாது. எவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்து கர்த்தர் இன்னைக்கு இப்படி உயர்த்திருக்கிறார் என்பதை மனசில் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை. ஏழ்மையை மாற்றினீரே, ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான். அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் வரலனா இந்த உலகத்தில் இன்றைக்கி இருந்திருக்க முடியாது. அதையும் நினச்சி பார்க்கணும். இன்றைக்கி நம்ம இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இன்றைக்கி சமுதாயத்தினால் மதிக்கப்படுறோம். இந்த அத்தனை நிலைமையும் கர்த்தரால் வந்திருக்கிறது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் கிராஸ் பண்ணலன்னா நம்ம வாழ்க்கை என்றைக்கோ இல்லாமல் போயிருக்கோம். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். அதுதான் டெஸ்டிமனி. அதெல்லாம் அந்த நன்மையெல்லாம் மனசில் கொண்டு வரணும். அதை மற்றவங்களுக்கு சொல்லணும், உண்மையை சொல்லணும். அப்படி சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் இன்னும் நம்மளை உயர்த்தி கொண்டே இருப்பார். யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்ததை உண்மையை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் இன்னும் அதிகமாக உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல் 50-51 வசனங்கள் வாசுங்க. இப்படி சாட்சி சொல்லி முடிக்கும் போது அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அவங்க சொல்கிறாங்க, அப்படியா, அப்போ இந்த காரியம் கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார், கர்த்தரால் வந்தது. நாங்கள் தரோம் தரமாட்டோம் எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா அது கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அழகாக நடத்தி வந்திருக்கிறாரு. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக அவங்க உடனே சொல்கிறாங்க,
கர்த்தர் தான் அழகாக உங்களுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறார், எல்லாமே அதிசயமாக பண்ணியிருக்கிறாரு. அப்படி என்ன பண்ணுங்க, ரெபேக்காள் உங்களுடைய எஜமானுடைய மகனுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொண்டு போங்க. ரெபேக்காள் இங்கே இருக்கிறாள், என்ன பண்ணுங்க, உங்களுடைய எஜமான மகனுக்கு ஈசாக்குக்கு நீங்கள் அழைத்து கொண்டு போங்கன்னு சொல்லி அவங்க கர்த்தர், அவங்க வார்த்தை அல்ல, இவர் உண்மையான அந்த சாட்சி சொல்லும் போதே கர்த்தர் அவங்களுடைய மனதுக்குள்ள கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய விஷயங்களுக்கு கூட கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய வல்லவர், அதை நம்ம விசுவாசிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் தடைகள், போராட்டங்கள், தேவைகள், பல காரியங்கள் இருக்கிறதோ, கர்த்தர் சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபித்து உண்மையாக நம்மளை தாழ்த்தி நம்ம தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்காய் கிரியை செய்வார். மனுஷ ஆதரவிலிருந்து, பொருளாதார பெருக்கங்களிலிருந்து, பலவிதமான காரியங்கள் கைகூடி வருவதிலிருந்து, எல்லாவற்றிலையும் கர்த்தருடைய கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இறங்கும். இந்த புதிய ஆண்டில் கூட நம்முடைய ஜபத்தில் நம்ம ஜபிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், கர்த்தாவே எனக்காக நீர் செயலாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய காரியத்தில் நீர் கிரியை செய்தரலுங்க ஆண்டவரேன்னு சொல்லி, எங்களால் அல்ல ஆண்டவரே, எல்லாம் உடைய தயவு, உம்முடைய இரக்கம் ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் கிரியை செய்யும் செயலாற்றும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்குவது மிக அவசியமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே நம்முடைய வாயில் எந்த பொய்கள், புரட்டுகள், தேவையில்லாத வார்த்தைகளெல்லாம் கட் பண்ணி நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்க கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த எலியேசருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஈசாக்குக்கு நல்ல மணமகளை கொண்டு வரணுன்ற ஒரு பெரிய பாரம் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு அவன் சும்மா விளையாட்டுத்தனமாக போகலாம், இவ்வளோ பெரிய பொக்கிஷம் எடுத்துன்னு வந்திருக்கிறோம், யார் நம்முடைய பொக்கிஷத்தை பார்த்து மயங்கி பெண்ணை கொடுக்குறாங்களோ கூட்டின்னு வந்துடலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு புத்தியில் போல. அவன் எல்லாமே எடுத்துன்னு போனாலும் விளையாட்டுத்தன்மையே இல்லை, அவனுக்குள்ள ஒரு பாரம் இருந்துச்சு. தப்பான ஒரு மணமகளை நம்ம சூஸ் பண்ணக்கூடாது, சரியான மணமகள் கிடைக்கணும் என்ற ஒரு பாரம் இருந்துச்சு. பாரம் மட்டும் இல்லை, அந்த பாரத்தை கர்த்தர் சமூகத்தில் சொல்லக்கூடிய ஜெப வாழ்க்கை அவனுக்குள்ளே இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? ஜெப வாழ்க்கை. அதான் நிறைய பேருக்குள்ளே இருக்காது. நிறைய பேர் வெறும் பாரம் மட்டுமே பட்டுன்னு இருப்பாங்க, ஆனால் ஜெபிப்பதற்கு அவங்களால முடியாது. ஜெபத்திற்கு போக மாட்டாங்க, கர்த்தர் கூட நேரத்தை கொடுக்க மாட்டாங்க. ஜெபம் இருந்தது. அதே போல் அதிசயங்களை கர்த்தர் செய்கிறார், அந்த சாட்சியை அவங்க வீட்டில் அவன் பகிர்கிறான். இப்படி அவன் சரியாக செய்யும் பொழுது கர்த்தர் அங்கே கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கூட நல்ல உண்மையான பாரம், உண்மையான அந்த பாரத்தோடு கூடிய இருக்கிற ஜெப வாழ்க்கை, சும்மா ஃபார்மாலிட்டியாக இருக்கக்கூடாது, பாரத்தோடு ஜெபிக்கணும். கர்த்தருடைய நன்மைகள் அநேகருக்கு அறிவிக்கணும். கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. 54 வசனத்தை வாசிங்க. ம் 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 அடுத்த நாளே எழுந்து சொல்கிறார், சரி நாங்கள் கிளம்புறோம், எங்கள் ஆபிரகாம் விட்டு நாங்கள் கிளம்புறோம், எங்களை என்ன பண்ணுங்க, அனுப்பி விடுங்க, ரெபெக்காளையும் அனுப்பி விடுங்க அப்படின்றாங்க. அடுத்த வசனம். கொண்டு போங்கன்னு சொன்னவங்க என்ன பண்ணுறாங்க, 10 நாள் ஆகிலும் பிற்பாடு உடனே சார் சொல்கிறார், ஆண்டவர் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி அழகாக கொண்டு வந்து இணைச்சிருக்கிறாரு, நீங்கள் எதுக்கு தடை செய்கிறீங்க? ம் 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 ரெபெக்காள் கிடைக்க இவங்களுக்கு அனுப்பி விட்றோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன மனசுலனா பந்தம், பாசம், 10 நாளாவது
இருந்து நல்லா கவனிச்சு அனுப்பலான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எலியேசர் சொல்கிறார், வேணாம். உடனே நாங்கள் என்ன பண்ணுறோம், போகிறோம். சரின்னு சொல்லி ரெபேக்காலை கூப்பிட்டு கேட்குறாங்க, என்னம்மா நீ உடனே போயிடுறியாம்மா? ரெபேக்காலம் பாருங்க, அழுவல, கூச்சல் போடல, கண்ணீர் வடிக்கல, எதுவுமே பண்ணல. அவளும் என்ன பண்ணுறா, கர்த்தர் அழகாக இணைக்கிறார்ன்ற விசுவாசத்தில் நான் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய அவள் தாதியையும் வந்து ஒரே நாளில் ஃபிக்ஸ் ஆகுது. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. எவ்வளோ பெரிய தேவனுடைய செயல் பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் யோசித்து 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 அவங்க வாழ்க்கையை யோசிச்சியே போயிடும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை செய்யணும் 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 செய்யணுன்றதுலே போயிடும், யோசிச்சே போயிடும். அதற்குரிய ஒரு ஸ்டெப், முயற்சி நமக்கு இந்த வருஷத்தை கர்த்தர் சும்மா கொடுக்கல. இந்த வருஷத்தில் நம்முடைய குடும்ப டெவலப்மெண்ட்டுக்காக நம்ம பிரயாசப்படணும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் மகிமையாய் நம்ம மாற பிரயாசப்படணும். நம்ம மட்டுமல்ல, அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ள வழிநடத்த இந்த வருஷத்தை யூஸ் பண்ணணும். பலவிதமான பொறுப்புகள், பலவிதமான டாஸ்க், சுமைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் யோசிச்சு 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 நம்ம கிரியை செய்யாமல், செயல் இல்லாமல், ஜெபிக்காமல், கர்த்தருடைய வேதத்தை தேடாமல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பாமல், ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்மளாக கட்டி எழுப்பவே மற்ற எல்லாவற்றிலும் நன்மை நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே நிறைய வாலிபர்கள் சும்மா அந்த வருஷத்தை வீணடிக்க கூடாது. கர்த்தருக்கு எது பிரியமோ அதை மட்டும் செய்யணும். பிரியமில்லாத காரியம் தெரியுதா, அதை குப்பை மாதிரி தூக்கி போட்டு போயினே இருக்கணும். சும்மா நம்மளுடைய டைமை ஆண்டருக்கு அப்புறம் ஒப்பு கொடுத்துக்கலாம், இப்போ ஒப்பு கொடுத்துக்கலாம், அப்போ பண்ணிக்கலாம், இப்போ பண்ணிக்கலாம். நிறைய பேர் அது மாதிரி யோசித்து இன்னைக்கு உலகத்திலே இல்லை நிறைய பேர். அதனால் நிறைய யோசிச்சுன்னு இருக்கக்கூடாது. கெட்ட விஷயத்துக்கு உடனே ஸ்பீடாக இருப்போம். ஆனால் நல்ல விஷயம், கர்த்தருக்கு பிரியமானது, இது பிரியமில்லை, இது வேணாம், இது தூக்கி போடுறதுக்கோ, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும்ப்பா, நம்ம ஏன் சும்மா இருக்கிறோம், அந்த விஷயத்துக்கோ நம்ம யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. எது கர்த்தருக்கு பிரியமோ உடனே நம்ம கிரியை செய்கிற பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நிறைய ஆண்டவருடைய விஷயத்துக்கு யோசிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நல்ல வாலிபத்தில் நிறைய சுவிசேஷத்துக்கு கூப்பிட்ட போது வரல. கடைசியில் 60, 65 மேலே பல்லுலாம் கொட்டி போய் முட்டியில் நடக்க முடியாத வயசில் போய் பேசவே முடியல அவரால். அப்போ போய் நான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரயோஜனப்படணும், எனக்காக கிருபைக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னாராம். அது மாதிரி கதை சொல்கிறேன். அது மாதிரி நல்ல பலன் இருக்கும் போது, அறிவு இருக்கும் போது, நல்ல சந்தர்ப்பம் சூழ்நிலை இருக்கும் போது எல்லாத்தையும் யோசித்து 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 ஒன்றுமே நம்ம பண்ணாமல் நம்ம வாழ்க்கை ஒன்றுமே அந்த யோசிச்சியே போயிடும். நல்ல விஷயத்துக்கு வைராக்கியம் பாராட்டணும், பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. எது கர்த்தருக்கு செய்யணும், எது நம்ம வாழ்க்கையில் மாற்றி அமைக்கணும், என்ன நம்ம இந்த வருஷத்தில் செய்யணும், எல்லாவற்றிலையும் வைராக்கியமாக நம்ம காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? அதனால தான் எலிசா சொல்கிறார், கர்த்தர் வாய்க்க பண்ணியிருக்கிறார். எதுக்கு 10 நாள்? நீ வேணா வந்து பார்த்துக்கோ, அப்புறம் பொண்ணை பார்க்காம இருக்க போகிறீங்க, வாங்க ஊருக்கு வாங்க, பாருங்கள், எல்லாம் பண்ணுங்க. கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். எதுக்கு 10 நாள்? உடனே அனுப்பிச்சி விடுங்க. ஈசாக்கு வேறு அங்கே என்ன பண்ணுறார், அவங்க அம்மாவை இழந்து துக்கத்தில் இருக்கிறார். ஒரு நல்ல திருமண காரியத்தை உருவாக்குனா அவர் மகிழ்ச்சியாக மாறுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், எலியேசர் கொண்டு போகிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே தேவ ஜனமே, கர்த்தருடைய நல்ல பாதைகள் நாம் கூட துரிதமானவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. 60ஆம் வசனம். நாமும் கூட அநேகரை மனதார வாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நம்மக்கிட்ட ஒன்று இல்லைன்னா, மற்றவங்ககிட்ட ஒன்று இருக்குதுன்னா, கர்த்தர் கொடுத்துருக்குறாருன்னா என்ன பண்ணணும்? மனதார வாழ்த்தணும், ஆசீர்வதிக்கணும். ஐயோ என்கிட்ட இல்லை, ஐயோ அப்படின்னு மனசுக்குள்ளேயே நொறுங்கி போகக்கூடாது. வாழ்த்தணும். வாழ்த்துகிற ஒரு நாவு நமக்கு தேவை. ஹல்லேலூயா. 63ஆம் வசனத்தை வாசிங்க. ம் 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 ஈசாக்கு தினந்தோறும் தேவனை தேடுகிற மனுஷனாக இருந்தால், அவங்களுக்கு தெரிந்த சத்தியம், கர்த்தர் கொடுத்த கட்டளை, அந்த காலத்திலே கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுத்தார். நீதி எது, அநீதி எதுன்னு சொல்லி அந்த விஷயங்கள்லாம் தியானிப்பார், ஜெபிப்பார். கர்த்தரை தேடுகிற மனுஷனாக இருந்தார் ஈசாக்கு. அது மாதிரி அவர் மணமகளுக்காக ஆசுவாசப்படுத்தி கொண்டு அலைந்து தெரியல. ஓ இது அங்கே போய் பார்க்கலாமா, இங்கே போய் பார்க்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அதெல்லாம் அவர் அர்ஜென்ட்டே பண்ணல. அவருக்குள்ள விசுவாசம், கர்த்தர் அழகாக கொண்டு வந்து இணைப்பார் அப்படின்ற விசுவாசத்தில் கர்த்தரை தேடுறவராக இருந்தார். யாரை தேடுறவராக இருந்தார்? இன்றைக்கி பிசாசு என்ன பண்ணுறான்? ஃபோனில் இதை தேடு அதை தேடுன்னு விட்டுறான், பைத்தியக்காரனாக்கி விட்டுறான். இல்லை சந்து சந்தா தேடு, ரோடு ரோடாக தேடு, அங்கங்கே தேடுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? மென்டலாக்கி விட்டுறான். ஈசாக்கு யாரையும் தேடல, யாரை தேடினார்? தினந்தோறும் கர்த்தரை தேடினார். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், கர்த்தரை தேடலைன்னா தான் மனுஷனை போய் காலை கையை பிடிச்சின்னு தேடின்னு இருக்கணும். உண்மையை சொல்கிறேன். இந்த அதிகாரத்தை நம்ம தேட நிறைய ஆரம்பிச்சிட்டோன்னா மற்ற எல்லாமே நம்முடைய கால்களுக்கு கீழே கர்த்தர் நிற்க வைப்பார். அதுதான் சத்தியமே. ஹல்லேலூயா. ஈசாக்கு டெய்லியும் கர்த்தரை தேடுற மனுஷனாக இருந்தான். அதனால் அவன் விவசாயம் அவன் கைப்பட்டது. அவனுடைய வாழ்க்கை துணை கூட பாருங்க, இவன் போய் ஒன்றும் அலையலை, கர்த்தர் அழகாக கொண்டு வந்து நினைச்சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 1 தான் சொல்லுது, சும்மா அங்கே எங்கன்னு இருக்காம கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. 64 65 வசனம் வாசிங்க. ம் ம் கேட்குறா, யார் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்குறா எலியாசர் கிட்ட. அவர் தான் ஈசாக்கு எஜமானுடைய மகன், எனக்கு எஜமானும் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார். உடனே பாருங்க அந்த அந்த கணம், அந்த ரெஸ்பெக்ட், அந்த அடக்கமான சுபாவம், அந்த பெண்ணுக்குரிய அடக்கமான ஒரு சுபாவம் அவளுக்குள்ளே இருக்கிறது. ப்ரைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆண்களோ பெண்களோ சொல்கிறேன், அடக்கமான ஒரு சுபாவம் தேவை. எக்ஸ்போசிங் லைஃப் இருக்கக்கூடாது. என்ன பாரு, நான் யார் பாரு, அழகை பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு, என் படிப்பை பாரு, நான் பேசுகிறத பாரு, அதை பாரு, இதை பாரு. எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஈசாக்கு தூரத்தில் பார்த்தோன்னே என்ன பண்ணுறா? ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி முக்காடு இட்டு என்ன பண்ணுறா? அந்த காலத்தில் முக்காடு கணம். உடனே கனப்படுத்த ஆரம்பிக்கிறாள். ஹல்லேலூயா. எனவே நமக்குள்ள கூட ஒரு நல்ல அடக்கமான சுபாவம், அடக்கமான ஒரு நல்ல தெய்வீக ஒரு சுபாவம் நமக்கும் அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 66 67 வாசிங்க. ஈசாக்கிட்டே சொல்கிறான், ஏன்பா நான் சும்மா போய் எங்கேயோ பிடிச்சின்னு வரலப்பா, கர்த்தர் செயல்பட்டார்ப்பான்னு சொல்லி சாட்சி சொல்கிறார் ஈசாக்கிட்ட எலியாசர். ம் 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 எவ்வளோ பெரிய பணக்காரன் பாருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரன், ராஜாக்களாக மதிக்கப்பட்டவங்க சிம்பிளாக மேரேஜ் பண்ணிட்டான். கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் அவங்க முறைமையின்படி ஆபிரகாம்லாம் இருக்கிறாரு வச்சு என்ன பண்ணுறாரு? சிம்பிளாக மேரேஜை முடித்து அழகாக தங்கள் வாழ்க்கையை கர்த்தரோடு கூட ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் டாம்பிகம், தேவையில்லாத செலவு, லட்சக்கணக்கில் ஏதோ சாப்பாட்டுக்கு செலவு பண்ணலாம், ஏதோ மண்டபத்துக்கு செலவு பண்ணலாம், ஏதோ பண்ணலாம், மற்ற இதர செலவுகள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அது பண்ணணும், இது பண்ணணும், அது பண்ணணும், அது பண்ணணும்னு சொல்லி லட்சங்களை செலவழித்து
வரவங்களாம் அப்படியே ஆச்சரியத்தில் மிதந்து போகணும். எத்தனை நிமிஷம் பார்க்க போகிறாங்க? 5 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு வாழ்த்திட்டு கிளம்ப போகிறாங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக கொட்டி எதுக்கு தேவையில்லாமல் நிறைய பேர் தங்களுடைய பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை அழிக்கிறதுக்கு தான் நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு கொடுக்க மாட்டாங்க. சுவிசேஷத்துக்கோ சபை கட்டுமானத்துக்கோ கர்த்தருக்கோ மற்றவங்களுக்கு ரகசியத்தில் உதவி செய்வதற்கெல்லாம் அந்த கை வராது. தங்களை காண்பிப்பதற்கு எவ்வளோ வேணாலும் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பெரிய பணக்காரன் ராஜாவாக இருக்கிறவங்க சிம்பிளாக என்ன பண்ணுறான்? மேரேஜை முடிச்சுட்டு போகிறான். ஹல்லேலூயா. எனவே நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. புறஜாதிகள் ரட்சிக்கப்படாதவங்க செய்கிற மாதிரி அந்த விழா பண்ணோம், இந்த விழா பண்ணோம், அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க சொல்லிட்டாங்கன்னு பண்ணி கட்சியில் கடன்காரங்களாக வந்து நிற்கிறாங்க வாழ்க்கையில். இப்படியெல்லாம் தேவையில்லாத பொருளாதாரங்களை கொட்டுகிற சழவைக்கிற தன்மை, தேவையில்லாமல் நம்ம செலவழிக்க ஆரம்பிச்சோன்னா பாவ வழியில், பாரம்பரிய வழியில், தீமையான வழியில் நம்ம செலவழிக்க ஆரம்பித்தோன்னா கர்த்தர் ஆசீர்வாதத்தை தர முடியாது. அதனால் தேவ ஜனமே, அவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்தாலும் சிம்பிளாக அடக்கமாக என்ன பண்ணுறான்? திருமணத்தை அவங்க செய்கிறாங்க. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம ரொம்ப ஆடம்பரம், டாம்பீகமான காரியங்கள், வீணான செலவுகள் எல்லாத்தையும் தூக்கி போடணும். அதுக்கு பதிலாக ஆத்துமாக்களுக்காக நம்ம செலவழிக்கலாம், கர்த்தருடைய நாமத்துக்குன்னு செலவழிக்கலாம், அநேகருக்கு உதவி செய்ய செலவழிக்கலாம். நம்முடைய குடும்பத்துக்கு என்ன தேவை அதுக்கு பிரயோஜனமாக நம்ம செலவழிக்கலாம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல சாதாரணமான சிம்பிளிசிட்டி, நம்முடைய வஸ்திரத்துலேயும் சரி, நம்ம நடந்து கொள்கிறது சரி, நம்ம எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மிகவும் கனத்துக்குரியதாக நாம் மாற்றுவோம். கர்த்தர் அப்பொழுது நம்மளை மிகவும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். நாம் இந்த புதிய வருஷத்தில் சத்தியங்களை கை கொண்டு வாழ்வோம். கர்த்தர் நம்மை உயர்த்துவாராக. அப்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.